ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நான் 2 நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லாமல் இந்த மாதிரி 1 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த பழத்தை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுடலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எதுவும் ஆகாது, சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம், இல்லைன்னா நார்மலாக சுகர் கூட சேர்த்துக்கலாம், பரவாயில்ல. இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிக நேரம் இதை வேக வைக்க வேண்டாம், 1 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சாலே போதும். இப்போ இந்த டைமில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துகிட்ருக்கிறேன். காய்ச்சின பால், காய்க்காத பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காய்க்காத பால் தான் சேர்த்துட்ருக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும் பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம பழமாவே கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.